ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். சாய் விசித்ரா. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல சார். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ரைட்டராக இருக்கும்போது தான் அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இளையாங்குடியில் வந்துட்டு அப்பா கமல் சாருக்கும் சாருஹாசன் சாருக்கும் மாஸ்டர் யாருன்னா எங்கள் தாத்தா சார், அப்பாவுடைய அப்பா. சாருஹாசன் சார் தான் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட அம்மா தான் அவரை வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க, குழந்தைய எடுத்திருக்காங்க. யுவர் கிராண்ட் மதர் இஸ் த ஒன் ஹூ டெலிவர் மீ, இது ஐ ஸ்டான்ச்லி ரிமெம்பர்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பற்றிலாம் பேசு. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் இளையாங்குடியிலிருந்தே வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது சார். ஸோ ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார், நிறைய படங்கள் அப்பா வந்து கமல் சாருக்கும் வந்து நிறைய எழுதிட்டுருக்காங்க. 30 வருஷம் நிறைய எழுதிட்டுருக்காங்க. அது எப்போல்லாம் டைம் கிடைக்கும் ரெண்டு பேருமே வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி பெங்களூர் போயிட்டு கன்னட படங்களை போய் பார்த்துட்டு புட்டக்கடங்கள் படங்களை பார்த்துட்டு புலம்பி தவிர என்னென்ன படங்கள் பண்ணுறாங்க கமல், நம்மளும் பண்ணிட்டு இருக்கோமே குப்பை மாதிரி இது, அந்த ஷார்ட்டு பாருங்கள், அந்த கேரக்டர் பாருங்கள், அந்த சீனை பாருங்கள், புலம்பி தான் படித்த நான் இருந்து சீதாமரோடு கமல் சார் இருந்தது ஆல் ஓவர் படித்தேன். வாக்கி அந்த சாம்கோ ஹோட்டல் வந்து ஒரு ஜாயிண்ட் சார். அதாவது இப்போ வந்து சாம்கோ ஹோட்டல் வந்து வேற இடத்துக்கு மாறி இருக்கு, அதோட ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கே இருக்கும். அது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்ன பார்த்தா ஒரு டேபிளில் ரஜினி சார் ஆனந்த் சார் உட்காந்துருப்பாங்க, ஒரு டேபிள் அப்பாவும் கமல் சார் உட்காந்துருப்பாங்க. இது ரெகுலர் இது சார். இது ஸோ அப்போ புலம்பிகிட்டே இருப்பாங்க. நல்ல கமல் ஒரு கதை படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு. சினிமா சம்மந்தப்பட்டது சில எல்லாரை விட கமல் சாருக்கு தான் முதல்ல தெரியும் டைரக்டர் மகேந்திரனுக்கு என்ன பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது, வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் ஹீ வில் சம்டே பிகேம்ன்றது அவருக்கு மட்டும் தான் நல்ல காமிருக்கு. முள்ளுமலரை முடிக்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி வந்து வேணு செட்டியார் சார் வாஸ் டிசப்பாயிண்டட். என்னது ரைட்டர் மகேந்திரனே காணோம், ஊமப்படம் மாதிரி போகுது, நம்பி இது பண்ணிட்டேன் நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணாங்க. பேட்ச் ஒர்க் பண்ணணும், கிளைமேக்ஸ் எடுக்கணும், செந்தாழம்பு சாங்கோட லீட் எடுக்குன்றப்ப மகேந்திரன் படமே உருப்பிட போகிறதில்ல, இதில் வர பேட்ச் ஒர்க்குனால என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே சாம்கோ ஹோட்டலில் அதே டேபிள் அதே காஃபி கப்பு உட்காந்துருக்காங்க. கமல் சார்கிட்ட வந்து அப்பா புலம்புறாங்க, மாதிரி கமல் பேட்ச் இருக்குது, திடீர்னு சாங் வரும், எப்படி ஷோபா வந்து ஷரபாபுடைய வண்டியில் ஏறினா தெரியாது, கிளைமேக்ஸில் வந்து எனக்கு சரியான பில்டப்பே இல்லை இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எதை பற்றியுமே யோசிக்கல சார். சச் ஹே பேஷன் ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் குட் டைரக்டர் கமல் சார். எதை பற்றி யோசிக்கல மகேந்திரன். எவ்வளோ நாள் தேவை உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு, எனக்கு ஒரு நாள் கிடைச்சா போதும் கமல் அப்படின்னாங்க. அவருடைய சொந்த எக்ஸ்பென்ஸில் அவுடர்கிட்ட வர வச்சு அவரு வந்து விட்டு யார் பால்மன் சார்கிட்ட பேசி அவரு ஷர்வாப்ட எல்லாத்தையும் பேசி அவர் ஆர்கனைஸ் பண்ணி சத்யாஸுடைய பேக்யார்டில் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணி ஈவினிங் வரைக்கும் கூட இருந்து மகேந்திரன் நீங்கள் நினச்சது எடுத்துட்டீங்களா, இன்னும் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற வரைக்கும் இருந்துட்டு பண்ணிட்டு அப்படி வந்து கூட இருந்து இது பண்ணாங்க. அது பல மேடைகள் அப்பா சொல்லியிருக்காங்க, இஃப் நாட் ஃபார் கமல் டைரக்டர் மகேந்திரன் ஒருத்தர் வந்திருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு. சார் இன்றைக்கி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சார், கேபி சார் கேட்கும்போது வந்து ஆல் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்ச படம் முழுமடம், பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன் அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் காளின்ற கேரக்டரை விடவே மாட்டார், வள்ளின்னு ஒரு படம் எடுத்தார். அப்படின்றப்ப அந்த டைமில் ரஜினி சார் கமல் சார் காம்படிட்டராக இருந்தாலுமே மகேந்திரன் ஒரு ஃபில்ம் மேக்கர் வராரு, இட்ஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் அப்படின்றப்ப எதை பற்றியும் யோசிக்காமல் இறங்குது. தட் இஸ் த பேஷன், ஹீ ஸ்டில் ராங். அப்படிப்பட்ட உறவில் இருந்த கமல்ஹாசனுடைய மீண்டும் கோகிலா படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு வந்தாங்க. கடைசி நேரத்தில் மகேந்திரன் படத்தை இயக்கலை, ஜிஎன் ரங்கராஜன். ஆமாம், அந்த டைமில் வந்து தேர் வாஸ் பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று நடந்தது சார். கமல் சாருக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு நட்பு ரீதியாக சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று வந்தது சார். ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த சின்ன ஒரு கிராக் விட்டுருச்சு. அந்த டைம் கிராக் விட்டுன்னு அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டை முடிச்சாச்சு, எல்லாமே சாங் ரெக்கார்டிங்கும் பண்ணி முடிச்சாச்சுன்றப்ப அந்த கிராக் வந்து அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, எனக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது, கமலுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு ஒரு படத்தை பண்ண வேண்டாம். எப்போ அந்த ஒரு கிராக் வந்துருச்சோ வந்துட்டு அவருக்கும் என்னை பார்க்கறதுக்கு தயக்கமாக இருக்கும், எனக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதர்ஸாக வந்து அந்த இதை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அவர் அன்கம்ஃபர்டபுள் விரும்பலை. ஸோ யாரை வச்சு நீ படம்னு நினைக்கிறாரோ அவர் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி தான் எழுதி கொடுத்தாங்க சார். எழுதி கொடுத்தாலுமே சார் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்றது தே வில் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். எவ்வளோ நாள் விலகி இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் அவங்க நடுவில் கேப் இருந்தாலும் வி வில் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸுன்றது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார், கமல்ஸோட அப்பா இறந்துட்டார். அப்பாவுக்கு நியூஸ் கேள்விப்பட்டு காலையில் போயிட்டு லாஸ்ட்டு கிரிமேஷன் முடிக்கிற வரைக்கும் அப்பா வந்து ஒன்றும் பேசுகள் கமல் சார் பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, சொல்லாம வந்துட்டாங்க. அது ஒரு 2 நாளில் வந்து ஐ ஸ்டில் அப்பா பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க சார். ஒரு லெட்டர் வருது. அப்போ கமல் சாருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் சார், ஒரு கவரில் வந்து என்ன பண்ணுவார், அந்த
ஃப்ளாப் மேலே ஒரு ஈயத்தை ஊற்றிட்டு கேன்னு சொல்லி ஒரு சிம்பிள் வச்சு அனுப்புவார். அது ஒரு ஸ்டைல் வச்சுருந்தார். அப்போ அது ஒரு கவர் வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு போனாங்க சார். பிரித்து படிச்சப்ப தட் வாஸ் ஒன் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு கண்கலங்கிற மூமெண்ட்டு சார். அதாவது அப்பா இறந்துட்டார். ஆனால் அப்பா ஸ்தானத்தில் என் கூட ஒரு அண்ணனா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் கூட மிக்க ஒரு பலமாக நின்னீங்க மகேந்திரன். எனக்கு அது பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. எதுவுமே நீங்கள் என்னை தேத்துறதுக்கு நீங்கள் எதுவுமே ஒன்றும் சொல்லலை, போல வரல, ஷோல்டரில் கையை வைக்கலை. ஆனாலும் வாட் எவர் சார் நமக்குள்ளே என்ன முறிவு இருந்தாலுமே என் கூட ஒரு அண்ணனாக வந்து ஒரு கூட நின்னீங்க. அது நான் லைஃப் லாங் நான் தேங்க்ஃபுல் சார். உங்களுடைய நட்பும் இது நான் வந்து பொக்கிஷமாக இது பண்ணுறேன். சி திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ டோல் மை சிஸ்டர் when he came for அப்பாஸ் டெத் சார். நான் இப்படியே வராமல் இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு ரேர் எக்ஸாம்பிள் சார். ஒரு நட்பில் சின்ன சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு டிஸ்அப்ரூவல் வரலாம், ஒரு வரலாம், பிரிய நேரிடலாம். ஆனாலுமே வந்து ஈஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து இது பண்ணது. அதுக்கு அவர் எழுதின லெட்டருமே வந்துட்டு இதெல்லாம் தான் சார் நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு லேர்னிங் மூமெண்ட் சார். நம்ம இதெல்லாம் இப்போ இருக்கா, அப்போல்லாம் ஆட்கள் இருக்காங்களான்றது ஒரு ரேர் மூமெண்ட் சார். அப்பா டைரக்ட் பண்ண படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்? டெஃபினெட்லி உதிரிப்புகள் சார். டெஃபினெட்லி உதிரிப்புகள் சார். எனக்கு வந்து இன்றைக்குமே வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு 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 திரைக்கதை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க சார். என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல படம்ன்றது படம் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துலேயே கதை ஆரம்பிச்சணும் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து படம் ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே படத்தில் இருக்கும். அது ஒரு ஸ்மார்ட்டாக வந்து ஒரு ரைட்டிங்கில் வச்சுருப்பான். நீங்கள் நல்லா கொஞ்சம் சார் உதிரிப்புகளில் ஒரு 10வது சீன்லேயே வந்து பார்த்தா சுந்தர வடிவேலு வாத்தியாருக்கு நீந்த தெரியாதுன்ற ஒரு சீன் வரும் சார். இன்னையோட நீ நீச்சல் அடிக்கிறத விட்டுரும். எதுக்கு? மிஸ்டர் சுந்தர வடிவேலுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. இதை பார்த்தா அவரால் பொறுத்துக்க முடியாது. உங்க வேலை போடும் ஜாக்கிரதை. வேணும்னா ஒரு வாளியில தண்ணி எடுத்து வச்சு சொம்பால மொண்டு குளிக்கும். ஸ்விம்மிங் தெரியாதுன்ற மேட்டர் இப்போ ஏன் சீடிங் பண்ணிட்டு வராங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு லீட் எடுக்கிறதுக்கு. இப்படி பல விஷயங்கள் சார். எனக்கு முருகா சார் சொன்னார் சார். நான் ஒரு மாதிரி என்னுடைய மெச்சூரிட்டிக்கு ஒரு மாதிரி உதிரிப்புகளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அவரு சொன்ன விஷயங்கள் கேட்டுட்டு அப்புறமா படம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு சார். அதாவது ஐயோ இவ்வளோ இருக்கா அந்த படம். அதாவது அந்த படத்தில் பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா சார், அது சுந்தர் வந்து இந்த ஸ்கூலில் வேலைக்கு ஜாயின் பண்ண வருவார் சார். நார்மல் ட்ரெஸ்ஸிங்கில் வந்திருப்பார். அவருக்கு இந்த கால் ஆட்டுற ஹேபிட் இருக்கும். அது உட்கார சொல்லுவார், டீ வரும், டீ கொடுப்பாரு. டீ குடிச்சு சொல்லுவார், இது மாதிரி 4லேருந்து 8 மணிக்கு வந்துடுங்க, 9 மணி ஸ்கூலாக இருக்குது. எஸ் சார். இப்படி வராதிங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வாங்க அப்படின்னு. சரி சார். அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி லீவ் எடுக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. சரிங்க சார். எது காரணம் முதல்ல பசங்களை அடிக்கிற ஹேபிட்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ரூல் சொல்லிட்டே இருக்காது. கரன்னு பெல் அடிச்சது, கிளாஸுக்கு போங்க அப்படின்னாரு. சார் டீ வச்சுட்டு போங்கன்னு சார். அது ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் ஒரு விஷயம் சார். ஒருத்தனை அரைஞ்சிரு நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் டீ சாப்பிட்டு கிளம்புங்க சார் நீங்கள். அவன் டீயை வச்சுக்கிட்டே எஸ் சார் சொல்லிட்டே இருப்பாங்க. சார் டீ வச்சுட்டு போங்கன்னாரு. சார் அது வந்து செருப்பால் எடுத்தது சமம் சார். அது என்ன ரைட்டிங் சார் அது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சார் கிளைமேக்ஸில் வந்துட்டு சுந்தர் வந்துட்டு இன்விடேஷன் கொடுக்க வருவார் சார் விஜயன்ட்டு. விஜயன் வந்து பயங்கரமான ஒரு நார்சிஸ்ட்டு. அவரோட சரிசமாக சுந்தர் உட்கார்ந்ததே பிடிக்காது. அந்த சீனில் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சதா சார், மகேந்திர சார் வந்து ஒரு ரைட்டராக ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கலாக பண்ணியிருந்தார். இல்லை சார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சார் அந்த ஒரு பேக் ஓப்பன் பண்ணுவார். அந்த பேக் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், சாமி கண்ணு, சாந்தாராம, குமரிமுத்து, இது சுந்தரவடி, அதாவது ஒரு வண்ணான், ஒரு முடிவெற்றவர், ஒரு இதுவர், இதுக்கு அப்புறம் தாண்டா நான் உன்னை வச்சிருக்கேன் அந்த ஆர்டர் சார். பெருமாள், கருப்பையா, மிஸ்டர் சுந்தர வடிவேல், என்னங்க என் கல்யாண பத்திரிக்கை சார். எனக்கு என்ன கிரியேஷன் அந்த ஆர்டர் சார். உன்னை நான் எங்கே வச்சிருக்கேன் பாத்தியா, இவங்களுக்கெல்லாம் கீழே தாண்டா நீ அப்படின்ட்டு. இது படம் நெடுக சார். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, முருகா சாரையும் அப்பாவை மீட் பண்ண வச்சிருக்கலாமே. 2 பேரும் மீட் பண்ண வச்சிருந்தா நிறைய விஷயங்கள் வந்து அவரும் நிறைய சொல்லுவார் சார். அது மாதிரி உதிரிப்புக்கள் இஸ் வெரி க்ளோஸ் மை இது. அதே மாதிரி அப்போடைய ஜானியுமே சார். ஜானியுமே உங்களுக்கு ஐகானிக் அந்த ப்ரப்போசல் சீன் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்சி. அந்த சீனை பற்றி பேசும்போது சார் ஒரு நல்ல மெமரி வந்து பார்த்தீங்கன்னா சார், ஊட்டியில் ஷூட் பண்ணுறாங்க. அர்ச்சனா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இவர் வேணான்றாரு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னங்க படப்படன்னு பேசிட்டீங்க அப்படியா, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு. அப்பாவுக்கு என்னென்னா ஒரு கிரீடியாக ஒரு மேஜிக் நடக்குது, ஒரு கெமிஸ்ட்ரி நடக்குன்றப்ப அப்பாவுக்கு கட் சொல்கிறதுக்கே மனசு வரலை. சொல்லிட்டு எப்படி நான் அப்படி தான் நீங்கள் இப்பவும் படம் பாருங்கள் சார். பட் சிரிச்சுட்டு சார் கட் சொல்லுங்க சார்னு வந்திருப்பாரு. அது என்னென்னா அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்கும் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிடுது. என்ன சார் என் திணற விட்டுட்டீங்க, என்ன பண்ணுறாங்க சார் ஸ்ரீதேவி. ஐயோ சார் நான் திணறிட்டேன் சார். எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பீங்க, கட் சொல்லிங்கன்னு பார்த்தா நீங்கள் கட் சொல்லவே மாட்டேங்கிறீங்க.
இப்போ இப்பவும் பாருங்க சார், அந்த ஷாட் அப்பா வச்சிருப்பாங்க, ஒரு மெமரி மாதிரி வச்சிருப்பாங்க. கட் சொல்லுங்க சார், முடியல சார் என்னால சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சார். அப்பா ஒரு நடிகரா எப்படி பார்க்குறீங்க? சார் அப்பா தெரியல ஆக்ட் பண்ணாலுமே சார், எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஃபிலிம்ன்றது நிமிர் சார். அப்பா ஒரு கேரக்டராக பார்த்ததில் எனக்கு என்னென்னா தெரியல, வந்து எனக்கு அப்பா ரொம்ப தெரிஞ்சுட்டே இருந்தாங்க. அப்பாவுடைய மேனரிசமாக இருக்கும் சரி, பேசுறதா இருக்கட்டும் சரி, எனக்கு வந்து டைரக்டர் மைந்தன் அப்பா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர அந்த கேரக்டரை என்னால் வந்து வந்து பார்க்க முடியல எனக்கு. பட் வேறஸ் வந்து நிமிர் வாஸ், ஐ ஃபெல்ட் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நிமிரும் அந்த பர்டிகுலர் சீனில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியை பற்றி அப்பா பேசுவாங்க. உதயநிதி சார்ட்ட வந்து பேசும்போது வந்து ஒரு கிளிக் பண்ணுற மொமெண்ட்ன்றது எப்படி நடக்கும், அது ஒரு நேச்சருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது எனக்கு அது ரொம்ப 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 ஒரு ஃபேண்டாஸ்டிக். ஆஸ் அன் ஆக்டராக வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு படம், ஒரு கேரக்டர் அப்படின்னா நிமிர், பிரியதர்ஷன் சாருடைய டைரக்ஷன். ஆமாம், அது நல்ல ஒரு, அது நான் ரொம்ப ரசித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப என்ன ஒரு கடைசியில் வருத்தப்பட்ட ரொம்ப விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்பா மலையாள படங்கள் பயங்கரமாக பார்ப்பாங்க சார். பார்க்காத மலையாள படமே கிடையாது. அது மூலமாக தான் எனக்குமே மலையாள படம் இன்ட்ரெஸ்ட். இது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிற டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயராம் சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் நான் ஜெயராம் பேசுகிறேன் சார், ஒரு மலையாள படம் பண்ணுறேன் சார், கொஞ்சம் தமிழ்நாட்டில் நடக்குது சார், எனக்கு நீங்கள் அப்பா ரோல் பண்ணணும் சார்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே சொல்ல, எஸ் ஜெயராம், எஸ். எங்களுக்கு நம்ம என்ன இவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், எப்படி பண்ண போகிறாரு, எஸ் சார் நான் இது பண்ணேன் சார், நாளைக்கு அசோசியேட் அனுப்புகிறேன் சார், மற்ற விஷயங்களை பேசிப்பாங்க சார், போங்க சார், எஸ் ஜெயராம் வச்சுட்டு அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அப்பா லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மொமெண்ட்டு சார். ஃபோனை வச்சோ நான் போட மாதிரி, ஜெயராம்டா மலையாள படத்தில் ஆக்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு, ஒரு 25 days அட்டஸ்டிச்சு கேட்குறாரு, இங்கே கொச்சியில் நடக்குதா, இங்கே நான் மதுரை நடக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. தட் ஈவினிங் ஹேட் அ ஸ்ட்ரோக் சார். தட் ஈவினிங் ஹேட் அ பிரெயின் ஸ்ட்ரோக். லாஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸு, அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு மொமெண்ட் அது. மலையாள படத்தில் நம்ம நடிக்க போகிறோம், இத்தனை வருஷமாக நம்ம ரசித்த ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து நடிக்க போகிறோன்றப்ப பார்த்தா அந்த ஹாப்பினஸோடு வந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் தான் நிற்கிது. நெக்ஸ்ட் டே அந்த அசோசியேட் வந்து இறங்கி ஃபோன் பண்ணுறாரு, அவரால் நம்பவே முடியல சார். சார் நேற்று ஜெயராம் சாரோட அவ்வளோ சுத்தமாக பேசுகிறார். ஆமாம் சார் பேசினார் சார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அப்பாவுக்கு அந்த எனர்ஜி வந்ததே நியூஸ் கேட்டு தான் சார். அது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று ஏட ஸ்ட்ரோக், இது இட்ஸ் நவ் இன் வென்டிலேஷன் சார். ஸோ அப்போ ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை அப்படின்னா அது இந்த மலையாளத்தில் நடிக்க முடியாமல் போனது. படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்த போது வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாரா சார்? ஆக்சுவலாக முதல்ல நிறைய ஆஃபர் இருந்தது சார். ஆயுத எழுத்து வந்து முதல்ல வந்து பாரதி சங்கர் பண்ண ரோலை வந்து அப்பா தான் வந்து மணி சார் சொன்னார் சார். அப்பா கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் வந்து ஹி வாஸ் நாட் குவைட் கம்ஃபர்டபுள். இல்லை மணி வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம சுசீந்திரன் ஒரு படத்துக்கு வந்து கேட்டார் சார், அப்போ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்படி பல பேர் கேட்டிருக்காங்க. ஜானகின்னு சொல்லி ஒரு குட்டின்னு ஒரு படம் எடுத்த டேரக்டர், அவங்க வந்து அப்பாவையும் சேரன் சாரையும் வச்சு ஒரு டைரக்டர் சன்னா வச்சு ஒரு கதை இது பண்ணாங்க. அப்பா பண்ண மாட்டேன்ட்டாங்க. இது வந்து சடனாக பார்த்தா தானு சார் ஒரு நாள் என்ன பண்ணார், அவருடைய திரைக்கதை பாருங்க சார். அவருடைய என்னென்னா வியாழக்கிழமை ஃபோன் பண்ணுறாரு ஈவினிங், அப்பா நாளைக்கு ஜான் அப்பா மீட் பண்ணோம் பேசுறியா? ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசினேன், என்ன பண்ணா தெரிலப்பா உங்கள்கிட்ட தான் பேசணுன்றாரு. சரி காலை ஒரு 7 மணிக்கு வர சொல்லு அப்படின்ட்டாங்க. சரி தானு சார் ஃபோன் பண்ணேன், அம்மா நீ வந்துடுமா, இந்த புது வீடு எனக்கு தெரியாது, எனக்கு நீ வந்துடும் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சார் கரெக்டாக அப்பா காலைல போனேன். தானு சார் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி சார் ஒரு படம் சார் நீங்கள் பண்ணணும்னு அட்லி ஆசைப்படுறாப்புல. இல்லை சார் மணி இங்கே தான் உட்காந்து கேட்டாப்புல, சுசீந்திரன் கேட்டாப்புல, வேண்டாம் சார் சொல்லி என்னென்னமோ அஸ்திரம் விட்டு பார்க்குறாரு தானு சார். இல்லை சார் அப்புறம் அம்மா கூப்பிட்றாரு, சார் உங்களுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கணும்ல சார், உங்கள் குரலை கேட்கணும் சார்னு சொல்லிட்டு என்னென்ன ஆங்கிளில் வர முடியுமோ வர வைக்கிறாரு. லாஸ்ட்டாக ஒரு அஸ்திரத்தை இறக்குனார் சார் தானு சார். சார் வெள்ளிக்கிழமை விதமாக நான் கையேந்தி வந்திருக்கேன் சார், என்னை வெறுங்கியோடு அனுப்ப போகிறீங்களான்னு சொன்னேன். சார் நான் பண்ணுறேன் சார் அப்படி ஒரே ஸ்ட்ரோக் சார். என்ன ஸ்க்ரீன் பிளே நேராக வந்தார் தானு சார். திரும்ப அட்லிக்கு ஃபோன் பண்ணுறாருமா, எனக்காக மகேந்திர சார் ஒத்துக்கிட்டாருமா, உடனே கிளம்பி வாமா அப்படின்றாரு. நேராக போனேன். ஆஃப் அன் ஹவர் பார்த்தா சப்புன்னு அட்லிக்கு வந்து இறங்காரு. ஒரு 5 அசிஸ்டன்ஸு எல்லாம் கேமரா கதையை அவர் சொன்னார், போனார், வந்தார். சடக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பா டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து போன தானு சார் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வர்றாரு. ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு, பெரிய செக்கு, இது பட்டு வேஷ்டி பட்டு செட்டப் 2 வெள்ளி குத்துவலுக்கு இது பண்ணிக்கின்னு பை த டைம் எல்லாமே ரேம்ப் மாதிரி போயிடுச்சு. அது பார்த்தா ஈவினிங் பேப்பர் நியூஸ் வந்துருச்சு, டேரக்டர் மேன் ஆக்ட் பண்ணுறாருன்ட்டு. எனக்கு என்ன நடந்தது, நேற்று நம்ம தான் ஃபோன் அட்டன் பண்ணோம், காலை வந்து வந்தார் நோன்னாங்க, அப்புறம் பார்த்தா போனார் வந்தாங்க தான். ஈவினிங் பார்த்தா பை த டைம் அட்லி வந்து இந்த சார் இது சார் சொல்லி அதை ஏதோ வந்து கிராஃபிக்ஸ்லாம் பண்ணிக்கின்னு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டினாங்க. பை த டைம் பார்த்தா வந்து அப்படியே அலை மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். அப்படி தான் வந்து அப்போ ஆக்டிங்க்கு போனாங்க. பட் அந்த டைம்லேயுமே சார் அது அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா சார், த்ரூ அவுட் ஃபிலிமில் வந்துட்டு எங்கேயாவது ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு டயலாக் இருக்குது அப்படின்னா விஜய் சார் வந்து யார் என்ன சொன்னாலுமே அப்பாட்டு வந்து சார் உங்களுக்கு ஓகேவா சார், பெருசு அப்படின்னு சொல்கிறது ஓகேவா சார், உங்கள் கையில் இருந்து சிகரெட் எடுத்துகிட்டு சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது இதாக சார்
லாஸ்ட் வரைக்குமே ஆ. ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா சார் இல்லை Great. விஜய் என்ன விஜய் கேரக்டர் விஜய் கிரேட் அவருக்கு வந்து ஹி ஹேட் சச் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் டைரக்டர் மகேந்திரன் இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்போ சொல்லிட்டா சின்ன பையன் மாதிரி வந்து கேட்டுட்டே இருக்காப்புல, இது ஓகேவா இப்படின்னு பண்ணுறது ஓகேவா, நல்ல gesture. பண்ணுங்க அது என்ன இருக்கு அதில் இருக்குன்றப்ப எங்கேயாவது நான் ஹர்ட் ஆகிடுவேனா அப்படின்றது அவர் ரொம்ப கேர் எடுத்துட்டாப்புல விஜய். அது ரொம்ப அப்பாவை டச்சிட்டு. அதே மாதிரி அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, விஷ் பண்ணுறது சார். ராஜே அது சும்மா இன்னொரு நாள் அது ஏதோ பெருசாக சாதிச்சிட்டா மாதிரி உடனே வந்து ஃபோனை போட்டு விஷ் பண்ணி ஏதோ சாதனை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அப்பா என்ன பண்ணுவாங்க சார், அந்த ஒரு 2 நாள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணாலுமே வந்து எடுக்கவே மாட்டாங்க, ஃபோன் கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் ஆகிருங்க சார். இது வந்து நான் எப்போ வந்து விஜய்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்பா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பெரிய ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு சார், கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் வருது, சார் ஒரே ஒரு சீன் வந்து விட்டு போயிடுச்சு, எம்ஜிஎம்மில் ஷூட்டு. என்ன சீனு அப்படின்றாங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து இல்லையே அது முடிச்சாச்சு, எதுக்கு இது மறுபடியும் பண்ணுறாங்க, இங்கே எதுக்கு இது சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போகிறாங்க ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க, காஸ்டியூம் கொடுக்குறாங்க, வராங்க வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் சார். சார் நான் கேட்டிருங்க சார், இது வரைக்கும் நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, நான் செலிப்ரேட் பண்ணியே தீரணும் சார் சொல்லிட்டு அப்பா வாஸ் வெரி டச்ட். பயங்கரம். அதுக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி வர வச்சு ஒரு செட்டப் ரெடி பண்ணி கேக்கு இது பண்ணி ரொம்ப அப்பா வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா பண்ணுமேடா அது, ஒரு ஃபோனை போட்டு இது பண்ணிக்கலாம், ஒரு பொக்கை வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கலாம், அது ஒரு அவுட் ஆஃப் வே பண்ண ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டராக இருந்துச்சு அது சொல்லி. அந்த மாதிரி கொஞ்சம் அப்பா ரொம்ப ஒரு தெரிய பற்றி நல்ல ஒரு மெமரபிளாக பேசுவாங்க சார். நீங்கள் யார்கிட்டயாவது உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கீங்களா சார்? நிறைய பேர்ட்டு சார் லாங்காக வந்து பண்ணது கிடையாது சார். எனக்கு வந்து கிருஷ்ணம் சார்ட்ட நான் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக தமிழ் படங்கள், அப்பாவுடைய படங்களுடைய பயங்கரமான ஒரு ரசிகர் அவர். ஸோ அவர் கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர் சார். ஸோ அவர்கிட்ட எனக்கு ஒரு லாங்கர் ரன் இன்றைக்கு வரைக்குமே வி கீப் இன்ட்ராக்டிங். இது நிறைய சினிமாக்களை பற்றி பேசிட்டு இருப்போம், அது நல்ல ஒரு தொடர்பில் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இந்த படத்தை வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது, சச்சின் பட வாய்ப்பு? இந்த படம் பூரா மிஸ்ட் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டே யாருது? ஜீவா தான் உங்களுக்கு தான் சார்? ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து முதல்லயே ஜெனிலியா தான் அந்த படத்தினுடைய ஆமாம் சார். முதல்ல என்னென்னா எனக்கு பாய்ஸில் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜெனிலியா வந்தவொன்னு சொன்ன விஷயம் என்னென்னா, ஐ டோன்ட் வாண்ட் ப்ராம்ப்டிங், ஐ வில் டாக் மை செல்ஃப் சார். ஆடாடா ஷூட்டிங்கில் ஏதாவது ஒரு ஈவினிங் டைம் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் வந்து நானும் விஜய் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரும்போது படிக்கிறதுல உட்காந்து விஜயை கேட்பார். எந்த காலகட்டத்தில் வடிவேலு உள்ளே வந்தார்? ஸோ ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே இதை தான் வந்து இவர் தான் இந்த மாதிரி ஒரு ரோல் ஒருத்தர் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிட்டோம் சார். அப்புறம் விஜய் சாரும் கேட்டார், வடிவேல் சார் பண்ணுறாருல. ஏன்னா இன்றைக்கு திரும்ப வெளியான போது இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆமாம், படம் வெளியான போது இந்த அளவு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்க வேண்டிய ஒரு சச்சின். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு விஷயம் சார், இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.